இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க தான் கூப்பிட்டீங்களா? எனக்கு ஏதோ என் மக ஆதி கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. நான் கூப்பிடலம்மா, கூப்பிட்டது உங்க மகன் ஆதியே தான். ஆதி, நீ என்ன இங்க? மனசு சரியில்லைம்மா, அதான் கோயிலுக்கு வந்தேன். ஆதி, என்னாச்சு? உங்க மனசு வேதனைப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேனோ, இதனால நமக்குள்ள விரிசல் வந்துருமோன்னு பயம் வந்துருச்சுமா. உங்க அம்மாவுக்கும் இதே பயம் வந்துதான் கோவிலுக்கு வந்திருக்காங்க. நீங்களும் அதே காரணத்துக்காக தான் கோவிலுக்கு வந்திருக்கீங்க. அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல இப்படி ஒரு மன ஒற்றுமை இருக்கும் போது உங்களுக்குள்ள விரிசல் எப்படி வரும்? நீங்க வேண்டிக்கிட்டதுக்கு அந்த கடவுள் கை மேல பலன் கொடுத்துட்டாருமா. இப்ப சந்தோஷம் தானே? இந்தாங்கோ, க்ஷேமமா இருங்கோ. தனம் தானியம் பசும் பகுத்ரலாபம் சதசம் அஸ்திரோ தீர்க்கமாயு. தடயம் சிக்கும் தலை உருளும். ஏய், நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? யோசிச்சுட்டு இருந்தாத்த. ஏது காலையில என்ன சாப்பிட்டோம், மதியானம் என்ன சாப்பிடலாம், சாப்பிடுறதுக்கு எதை எங்க வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லத்த, நான் சாப்பாட்டை பத்தி எல்லாம் யோசிக்கல. ஜோசியர் சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாம ஜோசியரை பார்த்துட்டு வந்து 2 நாள் தான் ஆச்சு ஆண்டி. அவர் அந்த சீட்ல எழுதி கொடுத்தத இன்னைக்கு தான் பிரிச்சு படிக்கணும்னு சொல்லி இருந்தாரு. நீங்க முன்னாடியே பிரிச்சு படிச்சிட்டீங்க. அதனால அந்த சீட்ல இருந்தது பழிக்காம போயிடுமா ஆண்டி? நான் இதை யோசிக்கவே இல்லையே. அப்படி கூட நடக்கலாம் மித்ராக்கா, அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படியே வச்சேன்னா உமா மேல கோபப்படாதீங்க ஆண்டி, அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மித்ரா. இந்த மந்திரம் வசியம் இந்த மாதிரி பெரிய விஷயங்களுக்கு தான் சில விதிமுறைகள்லாம் இருக்கு. அத நாம மீறி நடக்கும்போதுதான் அது பலிக்காம போறதோ இல்ல நமக்கு எதிராவே திரும்புறதோன்னு மாறும். ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நடக்காது. அப்போ தடயம் கிடைக்கும், தலை உருளுன்னு எழுதி இருந்ததே. ஆனா இப்ப வரைக்கும் எந்த தடயமும் கிடைக்கலையா ஆண்டி? தடயம் எப்ப கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? நாம இப்படி ரூமுக்குள்ளேயே உட்காந்து பேசிட்டு இருந்தானா தடைய நம்மள தேடி வராது. நாம தான் தடயத்தை தேடி போகணும். என்ன ஆண்டி சொல்றீங்க? நாம தடயத்தை எங்க போய் தேடுறது? இந்த நவயுக காதலர்கள் ஆதி பார்வதி இருக்காங்களே, அவங்க 2 பேர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒண்ணுதான் நாம தேட வேண்டிய தடயம். அது ஒண்ணு ஆதி ரூம்ல இருக்கணும், இல்ல அந்த சமையல்காரி வீட்ல இருக்கணும். நாம கொஞ்சம் நல்லா தேடி பார்த்தோம்னா தடயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், சமையல்காரி தலையும் உருட்டிடலாம். கரெக்ட் அத்த. லவ் பண்றவங்க எல்லாருமே தங்களோட காதல் ஞாபகமா ஏதாவது ஒரு கிஃப்ட 2 பேரும் யாருக்கும் தெரியாம பத்திரமா வச்சிருப்பாங்க. நாம அதை தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைச்சிரும் அத்த. சூப்பர் உமா, கரெக்டா சொன்னடி. நீ இப்ப என்ன பண்ற? ஆதி ரூமுக்கு போய் அங்க ஏதாவது நம்ம தேடுற மாதிரி தடயம் கிடைக்குதான்னு பாத்துட்டு வா. ஆதி மாமா ரூமுக்கு போய் நான் தேடி பாக்குறதா? அது என்னால முடியாது. அது உன்னால மட்டும்தான் முடியும் உமா. என்னாலயும் ஆண்டினாலயும் ஆதிரும் பக்கம் போகவே முடியாது. நாங்க ஆதிரும் பக்கம் போனாலே ஆதிக்கு சந்தேகம் வந்துரும். என்னாலயும் ஆதி மாமா ரூமுக்கு போக முடியாது மித்ராக்கா. என்ன பார்த்தாலே ஆதி மாமா திட்டுவாரு. ஏய், நீ சும்மா போனதானே திட்டுவான். நீ அவனுக்கு காஃபி கொண்டு போய் குடுக்கற மாதிரி போ, காஃபிய குடு. அதுக்கப்புறம் அவன் வசந்த நேரமா பார்த்து ரூம்ல சம்பந்தப்பட்ட தடயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வந்துரு. ஆண்டி சொல்ற மாதிரி நீ ஆதிக்கு காஃபி எடுத்துட்டு போயிட்டு அங்க தேடி பார்த்துட்டு வா உமா. தின்னி முட்டை போக மாட்டாளோ? என்னடி முழிக்கிற? உன்னால முடியும். போ, போய் நம்ம தேடுற மாதிரி தடையா இருக்கான்னு பார்த்துட்டு வா. சரி, நான் ஆதி மாமா ரூமுக்கு போய் தேடி பாக்குறேன். என்னது இந்த கப்பு சாதாரணமா இருக்கு?
இது எதுக்கு மாமா இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு? ஏய் மாமா, என்ன பண்ற? மத்த கப்பல டிசைனா இருக்கு, ஆனா இந்த கப்பு சாதாரணமா இருக்கு. இது எதுக்கு இங்க வச்சிருக்கீங்கன்னு பார்த்தேன் மாமா. முதல்ல அந்த கப்பு கீழே வை. தேவையில்லாத வேலை பார்க்காத. கிளம்புங்க இருந்து. என்ன மாமா, இந்த கப்பை கையில எடுத்து பார்த்ததுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இந்த கப்ல அப்படி என்ன மாமா இருக்கு? அதை வச்சுட்டு வெளியே போன்னு சொல்றேன்ல. சரி. ஆதி மாமா வெளியில போறாரு. இப்ப போய் அந்த கப்பை எடுத்துட்டு வந்துட வேண்டியதா. உமா கரெக்டா காஃபி கப்பை எடுத்துட்டு வந்துருவாளா ஆண்டி? அவளா? சாப்பிடுற பொருள் இந்த வீட்ல எங்க எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துருவா. ஆனா இது காஃபி கப்பாச்சே, அதான் யோசனையா இருக்கு. என்ன ஆண்டி இப்படி சொல்றீங்க? அந்த காஃபி கப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்கிற தடயம். அந்த தடயத்தை வச்சுதான் சமையல்காரியோட தலைய உருட்ட போறோம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன மித்ரா இது? முதல்ல அந்த காஃபி கப்பு தான் நாம தேடுற தடயமானே நமக்கு இன்னும் தெரியாது. அந்த தின்னி மூட்டை இப்படிதான் எதையாவது பார்த்துட்டு இது அங்க இருக்கு, அது இங்க இருக்கு, இது அங்க இருக்குன்னு இது நம்மள போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பா. அவ பேச்சில நம்பி எந்த முடிவுக்கும் வர முடியாது. முதல்ல காஃபி கப்பு வரட்டும், அதுக்கப்புறம் அதை நம்ம தேடுற தடயமான்னு நம்ம முடிவு பண்ணலாம். அத்தை, மித்ரக்கா, நான் கப்பை எடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டி, ஆதி ரூம்ல இருந்து ஒரு காஃபி கப்பு தானே கொண்டு வந்திருக்க? என்னமோ ஜெயிச்சு பெரிய மெடல் கப்பு கொண்டு வந்த மாதிரி ஃபீலிங் கொடுக்கற. சரி, அந்த கப்பை கொடு பார்க்கலாம். இந்த கப்பல எந்த ஒரு ஸ்பெஷலும் இல்லையே ஆண்டி, ரொம்ப சாதாரணமா தானே இருக்கு. குடு. ஆமா, ரொம்ப சாதாரணமா தானே இருக்கு. ஒரு லவ் சிம்பிள் கூட இல்லையே. ஏய் தின்னி முட்டை, நீ சொன்ன கப்பு இதானா இல்ல ஏதோ ஒரு கப்பை எடுத்துட்டு வந்து எங்களை ஏமாத்திட்டு இருக்கியா? நான் ஒண்ணும் உங்களை ஏமாத்தல அத்தை. இந்த கப்பை பத்தி கேட்கும் போதுதான் ஆதி மாமா டென்ஷன் ஆனாரு. என் கையில இருந்த கப்பை புடுங்கி அவரு வச்சுக்கிட்டாரு. இந்த கப்பா?